guess இந்த வீடியோவில் சுஜித் சர்க்கார் இயக்கத்தில் ஜான் அப்ரஹாம், நர்கிஸ் ஃபக்ரி, லீனா, அஜய் ரத்னம் இவங்களோட நடிப்பில், சித்தார்த் பாசு இவங்களோட நடிப்பில் இன்னைக்கு வெளிவந்திருக்க படம் மெட்ராஸ் கஃபே படம் வெளிவந்துருச்சு. முக்கியமாக தமிழகத்திலிருந்து பேசணும் அப்படின்னா விஸ்வரூபம், தலைவா, அதுக்கப்புறம் இன்னைக்கு மெட்ராஸ் கஃபே ஒரு மிகப்பெரிய பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்க இந்த படம் நம்ம தமிழ் இன ஆர்வலர்களோட கருத்து என்ன அப்படின்னா, நம்மளுடைய மனதை புண்படுத்தும் மாதிரி இருக்க படம், ஈழத்தை பற்றி தவறாக சித்தரிக்கப்பட்டிருக்கும் படம், ராஜபக்சேவோட நிதியில் படம் எடுக்கப்பட்டிருக்கும் படம், காங்கிரஸுக்கு ஆதரவான படம், இது மாதிரி நிறைய கான்ட்ரோவர்சியல் டாபிக்ஸ் இந்த படத்தை சுற்றி. என்ன படத்தில் இருக்குது, படத்தோட ரிவ்யூ, இதெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக சினிமா எப்படி எடுக்கலாம், ரெண்டு வகையில் எடுக்கலாம். ஒன்று வந்து ஒரு ஸ்டோரி வந்து இமேஜினரியாக ஃபார்ம் பண்ணி ஒரு கற்பனை கலந்த ஒரு கதை எடுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ரியல் லைஃப்லேருந்து ஒரு ஸ்டோரி, ஒரு நாட்டை எடுத்துகிட்டு அதுலேருந்து ஒரு ஸ்டோரியை டெவலப் பண்ணலாம். ஸோ சுஜித் சர்க்கார் வந்து இந்த படத்தில் வந்து பார்ட் 2, அதாவது ரியல் லைஃப் ஸ்டோரி இன்சிடென்ட்ஸை எடுத்து ஒரு படம் எடுத்திருக்காரு. இந்த படத்தில் படத்தோட முக்கியமான கான்செப்ட் அப்படின்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா, இலங்கையில் நடந்த சிவில் வார், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட எக்ஸ் பிரைம் மினிஸ்டர் ராஜீவ்காந்தி அசாசினேஷன், இதுதான் இந்த படத்தோட முழுநீள கதை. ஸோ கதைக்குள்ளே டைரெக்டாக போயிடலாம். இது என்னன்னா, இந்தியா சார்பாக அதிகாரியான ஜான் அப்ரஹாம் இலங்கைக்கு அனுப்பப்படுகிறார். இலங்கையில் அவரோட வேலை என்ன அப்படின்னா, அப்போ வந்து அங்கே சிவில் வார் நடந்துகிட்டு இருக்கு. அங்கே வந்து அவர் வந்து எல்டிஎஃப், அதில் வந்து அதாவது முக்கியமாக நம்ம விடுதலை புலிகள் அப்படிங்கிறத வந்து எல்டிஎஃப்னு அவங்க வச்சுருக்காங்க. நம்ம தலைவர் பிரபாகரனுக்கு பேர் வந்து அங்கே அண்ணா பாஸ்கர்னு வச்சுருக்காங்க. இவருக்கு பண்ணிக்கப்பட்ட வேலை என்னன்னா, விடுதலை புலிகள் அந்த இயக்கத்தை உடைக்கணும், அவங்களுக்குள்ள பகைமையை உண்டாக்கி இயக்கத்தை உடைக்கணும். அதே சமயம் ஏதாவது ஒரு வழியில் அவங்கள வந்து தேர்தல், அதாவது இலங்கையில் நடக்க போகும் தேர்தலில் பங்கேற்க வச்சு ஒரு டெமோக்ராட்டிக்காக ஒரு பீஸ்ஃபுல்லாக கொண்டு வரணும் அப்படிங்கிறது இந்தியன் கவர்மெண்ட்டோட டார்கெட். ஸோ அதற்காக இவர் வந்து இலங்கை போகிறார். இலங்கையில் இவர் வந்து பல வகையில் முயற்சி செய்கிறார். இவரால் வந்து ஒரு ஒழுங்கான கட்டுக்கோப்பாக இருக்க விடுதலை புலிகள்கிட்ட எந்த ஒரு பகைமையும் உருவாக்க முடியவில்லை. இதனால் இவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்திய இராணுவத்தோட துணை கொண்டு அவரை விடுதலை புலிகள் தலைவரை கொல்றதுக்கு முயற்சி பண்ணுறார். ஆனால் அந்த இதில் வந்து இவர் தப்பிச்சிடுறார். விடுதலை புலிகள் பிரபாகரன் வந்து தப்பிச்சு மீண்டு வந்த அவர் முன்பை விட மிக கோபமாக பழிவாங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு அவர் தள்ளப்படுகிறார். ஸோ இந்த சமயத்தில் பேரலாக ஜான் அப்ரஹாம் வந்து இவங்களோட அடுத்த கட்ட நடவடிக்கைகளை ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அப்படி ட்ராக் பண்ணும்போது அவருக்கு ஒரு கோட் வேர்டு கிடைக்குது. அந்த கோட் வேர்டில் வந்து பார்த்தீங்கன்னா, முன்னாள் பிரதமரை கொலை செய்வது அப்படின்னு ஒரு கோட் கிடைக்குது. அதை வச்சு எப்படியாவது காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஒவ்வொரு பாயிண்டாக நூலாக இவர் பிடிச்சி போயிட்டே இருக்க சமயத்தில் விடுதலை புலிகள் ஜெயிச்சிடுறாங்க. இதுதான் வந்து இந்த படத்தோட முழு கதை. இந்த படத்தில் என்னென்ன கான்ட்ரோவர்சியல்ஸ் மேட்டர்ஸ் இருக்குது, படத்தில் எது நல்லா இருக்குது அப்படிங்கிறது அடுத்தடுத்த பதிவுகளில். முதல்ல வந்து இந்த படத்தில் எலிமெண்ட்ஸ் என்னென்ன பிரச்சனைக்குரிய பாகங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். முக்கியமாக ஒரு படத்தை வந்து நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இதை வந்து ரியல் லைஃப்லேருந்து ஒரு ஸ்டோரி எடுத்து அந்த படத்தை எடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து சில பல வெர்ஷன்ஸ் வரும். அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, இவங்க பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்னு சொல்லி வெர்ஷன்ஸ் வரும். ஸோ இவங்க வந்து எப்படி எடுத்திருக்காங்கன்னா, நம்ம தமிழர்களை விட்டுருக்காங்க, 10 கோடி தமிழர்களை விட்டுட்டு அப்படியே நார்த் சைட்லேருந்து அந்த நடந்த இன்சிடெண்ட்டை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த படம். ஸோ இவங்க வந்து அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து எடுத்திருக்காங்க. முக்கியமாக நான் என்ன சொல்லணும்னா, இந்த ரிட்டன் இந்த எழுதின 2 பேர், சோம்நாத், சுக்தேவ் பட்டாச்சாரியாரோ கசம்சான் பேர் வருது, அவங்கள்ட்ட முக்கியமாக கேட்கணும், நீங்கள் இந்த படம் எழுதும்போது பிளட் டைமண்ட் ஹாலிவுட் படம் பார்த்தீங்களா? அந்த படத்தை பார்த்துட்டு அதே மாதிரியே ஒரு இந்திய படம் எடுக்கணும், இந்தியாவில் எடுக்கணும், அதுக்காக உங்களுக்கு கிடைச்சது வந்து இலங்கை வர ஆயிடுச்சு. ஸோ படம் எடுத்துட்டீங்க, அந்த படத்தில் என்னென்ன தவறுகள் அப்படின்னு சுட்டி காட்டுறதுக்கு இப்போ எங்களுக்கு ரைட்ஸ் இருக்குது. ராஜீவ்காந்தி வந்து இலங்கையில் அமைதி பேச்சுவார்த்தை தோல்வி அடைஞ்சதுனால அவர் வந்து பதவி இழந்துட்டார் அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கீங்க. யாருங்க சார் கதை விட்றீங்க? அது வந்து போஃபர்ஸ், அந்த ஆயுத ஊழலால் அவர் வந்து பதவி இழந்தார். உங்களால் அதை வெளிப்படையாக காட்ட முடியல. நீ ஒரு சைடு வெர்ஷனாக எடுத்துருந்தீங்கன்னா நீ நேர்மையாக சொல்லியிருக்கணும் அந்த விஷயத்தை. ஏன் நேர்மையாக சொல்லலை? படம் ரிலீஸ் பண்ண விட மாட்டாங்க, அதான காரணம். அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா, அந்த படம் முழுக்க ஒரு ஒன் சைடடாகவே எனக்கு தெரிஞ்சது, ஒரு பார்ஷியாலிட்டி இருந்துச்சு. ஏன்னா இந்தியாவிலேருந்து ஒரு அமைதிப்படையை இலங்கைக்கு அமைச்சாங்க. அந்த அமைதிப்படை போனோம்னா எத்தனாயிரம் தமிழ் மக்களை கொண்டாங்க, எத்தனை பேர் கற்பழிச்சாங்க, அதெல்லாம் ஏன் காமிக்கல? மிக முக்கியமாக இன்னொரு விஷயம், அந்த சிங்களான ஒருத்தன் ராஜீவ்காந்தி போயிட்டு இருக்கும்போது தாக்குவான், அந்த சீன்லாம் படத்தில் இல்லை. ஒரு நேர்மை இருக்கணும் எப்பயுமே. ஒரு படம் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா அதில் ஒரு நேர்மை இருக்கணும். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த படம் முழுக்க ஒரு காங்கிரஸ் ஃபண்டட் சப்போர்ட்டட் படம் மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு. சரி, அவங்கள விட்டுருங்க, நம்மக்கிட்ட வாங்க.
விஸ்வரூபம் டைமில் ஒரு கலைஞனா அவனுக்கு வந்து என்ன படம் எடுக்க உரிமை இருக்குது, தன்னோட கருத்தை சொல்ல உரிமை இருக்குது அப்படின்னு ஒரு சாரார் வந்து ஆதரிச்சாங்க. அதே குறிப்பிட்ட மக்கள் இப்போயே வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு பேன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது தப்பா இல்லையா? அவங்களுக்கு அவங்க பக்கம் ஒரு நாயம், நம்ம பக்கம் ஒரு நாயம் அப்படிலாம் பேசக்கூடாது. அவன் வந்து தப்பாகவே படம் எடுத்திருந்தாலும் அந்த படத்தை அவனுக்கு ரிலீஸ் பண்ண உரிமை இருக்கா இல்லையா? அப்போ விஸ்வரூபத்துக்கு ஆதரவச்சவங்க இப்போ ஏன் எதிர்க்கிறீங்க? சரி, அதை விடுங்க. இந்த விஷயத்த நீங்கள் ஏன் முன்னாடியே யோசிக்கல? நம்ம பக்கம் இருக்கிற நியாயம் சொல்லணுமா இல்லையா? 110 கோடி மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். நமக்கு அதுக்கான ரைட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம பக்கம் நியாயத்தை அவங்களுக்கு முன்னாடியே நம்ம என்ன அளவுக்கு கொண்டு வந்து அவங்களுக்கு நம்ம காமிச்சிருக்கணும். ஏன் நம்ம பண்ணலை? எத்தனை தமிழ் மக்களுக்கு நம்ம ஈழம் பற்றிய பிரச்சனைகளை நம்ம தெளிவாக கொண்டு போய் சேர்த்துருக்கோம் இது வரைக்கும்? இல்லை இந்த போராட்டத்தில் நிறைய சினிமா துறையினர் இருக்காங்க. எத்தனை பேர் அது சம்மந்தமாக படம் எடுத்தீங்க, அந்த படத்தை கொண்டு போய் சேர்க்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்க? ஏற்கனவே ஒரு சில படங்கள் ரிலீஸ் ஆனிச்சு. ஆணிவேர், தேன்கூடு, உச்சிதனை முகர்ந்தால், இந்த மாதிரி ஈழம் சம்பந்த படங்கள் வெளிவந்தது. எத்தனை பேருக்கு தெரியும்? அதை தடை செய்யப்பட்டவையெல்லாம் எத்தனை பேருக்கு தெரியும்? அதை வந்து ஏன் தடை செஞ்சாங்க, ஏன் அதை வந்து வெளிக்கொண்டு வரலை, மக்களுக்கு ஏன் அதை வந்து காண்பிக்கப்படலை அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் போராடினீங்க? அவன் தடை பண்ணனா அப்படின்னா நீங்களே சாஃப்ட் காப்பியோ ஒரு அந்த வீடியோவை எடுத்துகிட்டு போய் வீதி வீதியாக, தெருவா, பள்ளிக்கூடமாக போட்டு காமிச்சிருக்கணும். நீங்கள் காமிக்கல. அதற்காகலாம் போராடாதவங்க இன்னைக்கு ஏன் போராடுறீங்க? ஈழத்தை ஏன் வியாபாரமாக்குறீங்க? நம்ம மேலேயும் தப்பு இருக்கு இல்லையா? இங்க முதல்ல நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை. நம்ம மக்கள்கிட்ட சேர்த்துட்டு அதுக்கப்புறம் உலகத்துக்கு நம்ம கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ இந்த படம் பிரச்சனை தான். அவன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பேலன்ஸ், ஒரு பார்ஷாலிட்டி கிரியேட் பண்ணி விட்டுட்டான். ஏன்னா இந்த 10 கோடி மக்களுக்கு தெரிஞ்ச உண்மை 110 கோடி மக்களுக்கு இப்போ வேற மாதிரி கொண்டு சேர்க்கப்பட்டு விட்டது. இதுக்கு மேலே நம்மளுடைய நிலைமை என்ன, நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு முதல்ல யோசிங்க தயவு செஞ்சு. ஃபண்டிங்க்கு நம்மகிட்ட நிதி உதவிக்கு ஆள் இல்லை. அவ்வளோ தமிழ் மக்கள் இருக்கும். நிதி சேகரிங்க. அதோட ஒரு பெரிய பட்ஜெட்டில் இதோட ஒரு பெரிய மூவியை பிரம்மாண்டமாக எடுங்க. ஹாலிவுட் நடிகர்கள் டைரக்டர்ஸை கொண்டாந்து படத்தில் இறக்குங்க. அவங்கள வச்சு உலகத்துக்கே கொண்டு போய் அந்த படத்தை ரீச் பண்ணுங்க. நீங்கள் ஒரு படம் எடுத்து ஹிந்தி படங்களுக்கு வந்து நம்ம வந்து டார்கெட் கிடையவே கிடையாது. தமிழ்நாடு டார்கெட் கிடையவே கிடையாது. ஸோ தமிழகத்தை தவிர மீது இருக்கிற பகுதிகள் தான் அவங்களுக்கு ஒரு டார்கெட். ஸோ அங்கெல்லாம் அவங்க வந்து படத்தை கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. ஆனால் படத்தில் நிறைய உண்மையை மறைச்சிட்டாங்க. ஸோ இப்போ நம்மளோட அடுத்த நடவடிக்கை என்னவா இருக்கணும்? மறைக்கப்பட்ட உண்மைகளை வெளி உலகத்துக்கு நம்ம எடுத்து கொண்டு வரணும். இந்த படத்தை பேன் செய்யணும் அப்படிங்கிறத அந்த வாதத்தை விட்டுருங்க. நம்ம அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத கொண்டு வாங்க. ஓவராலாக ஒரு படமாக இந்த படத்தில் வந்து எனக்கு ஜானபதாமோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா நடிச்சிருக்கார். அதோட முக்கியமாக இது வந்து ஒரு வார்ஃபீல்டு படம் அப்படிங்கிறதுனால இந்த படத்தில் சினிமாட்டோகிராஃபி அப்புறம் மியூசிக் ரெண்டுமே இந்த படத்துக்கு வந்து ரொம்ப கரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல குவாலிட்டியான படம். சுஜித் சிர்கார் டைரக்டர். நீங்கள் வந்து விக்கி டோனர்லேயும் ஒரு கான்ட்ரவர்சியல் தான் சப்ஜெக்ட் தான் எடுத்திருந்தீங்க. இந்த படத்துலேயும் அதே மாதிரி ஒரு கான்ட்ரவர்சியல் சப்ஜெக்ட் தான் எடுத்திருந்தீங்க. பட் படத்தை கொண்டு டைரக்ட் பண்ண விதம் ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. ஓவரால் இந்த படத்தில் நான் வந்து 3.5 5க்கு 3.5 ரேட்டிங் தரேன். நம்ம சைடில் வந்துடலாம். அமெரிக்காலேயே பார்த்தீங்கன்னா வியட்நாம் போருக்கு ஆதரவாகவும் எதிராகவும் அந்த மக்களாலேயே தயாரிக்கப்பட்ட படங்கள் நிறைய இருக்குது. ஸோ நம்ம ஊரில் நமக்கு எதிராக ஒரு படம் வெளியே வந்துருச்சு. நமக்கு ஆதரவாக ஒரு படம் எடுக்க வேண்டிய சூழ்நிலை இப்போது எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.